மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம பாரதி வந்து பார்த்தீங்கன்னா 7.2 எக்ஸைஸ் பார்க்கலாம். அதில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு அண்டு கியூப் சர்ஃபேஸ் ஏரியாவில் கியூபாய்டும் கியூப் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கியூபாய்டு 2 பார்ட்னு இருக்குது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டிஎஸ்ஏன்னு சொல்லிடலாம். அது பாருங்கள் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ப்ராயில் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் அல்லது ஹெச்எல்னு சொல்லலாம். ஸ்கொயர் யூனிட். எல்னா லென்த்து, பினா ப்ரெத்து, ஹெச்னா ஹைட்டு. இதை தெரிஞ்சுனா போதும். அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா எல்எஸ்ஏன்னு சொல்லலாம். 2 இன்ட்டு ப்ராய்டில் வந்து எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். லென்த்து ப்ளஸ் ப்ரெத்து இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட். இதுதான் கியூபாய்டு பாட்டம். அடுத்து கியூப் ஆரம். கியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பார்ட்னர்னா கியூப் வந்து 6a² வரும். அதேமாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூப்புக்கு பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா 4a² வரும். இவ்வளோதான். இந்த பாரில் நான் 4 பார்மெலாம் தெரிஞ்சுனா போதும். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.4 வந்து find the DSA and LSA of a cuboid whose length, breadth and height are வந்து கொடுத்துறாங்க. 7.5 meter, 3 meter and 5 meter. 5 meter எழுதிய 5 meter respectively. 5 மீட்டர் மட்டும் கொடுத்துறாங்க. இதில் வந்து லென்த் வந்து 7.5 மீட்டர், ப்ரெத் வந்து 3 மீட்டர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். இது கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு. டிஎஸ்சி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ப்ராயில் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் அல்லது எல்ஹெச்னு எழுதினா 2 இன்ட்டு எல்லாரோட வேல்யூ என்ன இருக்குது 7.5. பி வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க 3. இந்த பின்னு எடுத்து ப்ரெத்து பி ப்ளஸ்ஸு பிஹெச் பி வந்து 3, ஹெச்சோட வேல்யூ வந்து 5 ப்ளஸ் எல்ஹெச் எல் வந்து 7.5 இன்ட்டு ஹெச் வந்து 5 மாற்றி எழுதிக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண 2 இன்ட்டு 7.5 இன்ட்டு 3 இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது 22.5 வருது. அடுத்து 5 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் 15 வருது. அடுத்து 7.5 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 37.5 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பாரு 2 ப்ராய்டில் இந்த 3 வேல்யூ ஆட் பண்ண எவ்வளோ கிடையாது 75 வருது. 75 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 150. இங்கே மீட்டரில் கொடுத்தனால மீட்டர் ஸ்கொயர் இவ்வளோ தான். டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு கண்டுபிடிச்சிடும். அடுத்து எல்எஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு. அது பாருங்கள் 2 இன்ட்டு ப்ராயில் எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் 2 எழுதிக்கிட்டு எல்லாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.5 ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துறாங்க 3 இன்ட்டு ஹெச் வந்து 5ன்னு கொடுத்துறாங்க. இப்போ 7.5 ப்ளஸ் 3 இதை ஆட் பண்ணால் 10.5 வருது. இதை அப்படி மல்டிப்ளை பண்ணால் 5 2s வந்து எவ்வளோ வருது 10 இன்ட்டு 10.5. இதை மல்டிப்ளை பண்ணுறேன் 10 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். ஆனால் 10 இன்ட்டு 10.5 இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 0 ஒரு டிஜிட் தள்ளி இருந்துச்சுன்னா எவ்வளோ வருது 105 வந்து மீட்டர் ஸ்கொயர். டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு வந்து 150 மீட்டர் ஸ்கொயர் வருது. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 105 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 7.4 பார்த்தோம். அடுத்தது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பாரு. ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு. டிஎஸ்சியாவும் எல்எஸ்சியை மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. அதனுடைய வந்து டைமென்ஷன் வந்து லென்த் வந்து 20 சென்டிமீட்டரும், ப்ரெத் வந்து 15 சென்டிமீட்டரும், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டரும் கொடுத்துறாங்க. லென்த்து ப்ரெத்து ஹைட்டு மட்டும் கேட்டுக்கிறாங்க கொடுத்துட்டாங்க. இதில் வந்து டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு பார்முலா 2 இன்ட்டு ப்ராயில் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு எல்லுன்னு கொடுத்துறாங்க. 2 ப்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துறாங்க உனக்கு 20, பியோட வேல்யூ வந்து 15 ப்ளஸ் பி வந்து 15, ஹெச் வந்து 8 ப்ளஸ் எல்ஹெச் எல்லாரோட வேல்யூ 20 இன்ட்டு 8ங்க வரும். இதை மல்டிப்ளை பண்ணுறேன் 20 இன்ட்டு 15 இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 15 இன்ட்டு 2 30. இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 300 வரும். ப்ளஸ்ஸு அடுத்து வந்து 15 இன்ட்டு 8 இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 120 வரும். அடுத்தது 20 இன்ட்டு 8 இன்ட்டு 2 வந்து 16 160 வரும். ப்ளஸ் 160 இதெல்லாம் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாரு. வெளியில் 2 இருக்கும். ஆட் பண்ணால் 0 0 0 அப்படின்னா 0 தான் இருக்குது. 6 + 2 8 8 + 0 வந்து 8. ஆனால் 1 1 1 + 1 வந்து 2 2 + 3 வந்து 5 580 வருது உனக்கு. 580 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 0. 8 இன்ட்டு 2 வந்து 16 ரிமைண்டர் 1. 2 இன்ட்டு 5 10 + 1 வந்து 11.
1160 இது சென்டிமீட்டரில் கொடுத்தனால 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதில் வந்து மீட்டரில் கொடுத்தனால சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின், அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிய. அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு, அது பாருங்கள் 2 × ப்ராயில் L + B × H. நான் 2 எழுதிட்டேன். Lோட வேல்யூ 20, B வந்து 15, Hோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த ஹச்ன்னு வந்திருக்கும். இதில் வந்து 2 × 8 வந்து இதை மல்டிப்ளை பண்ண 16. ப்ராயில் வந்து பார்த்தீங்கன்னா 20 + 15 ரெண்டையும் ஆட் பண்ணால் 35. 35 × 16 மல்டிப்ளை பண்ணால் 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டினில் சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும், மீட்டரில் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அடுத்து எக்ஸாம்பிள் 7.5 பாரு. த லென்த்து breadth அண்டு ஹைட் ஆஃப் எ ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மீட்டர், 15 மீட்டர் அண்டு வந்து 5 மீட்டர். லென்த்து கொடுத்துறாங்க, breadth கொடுத்துறாங்க, ஹைட் கொடுத்துறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ரினோவல்ட்டிங் தி ஃப்ளோர் அண்ட் தி ஃப்ளோர் வால் அட் தி ரேட் ஆஃப் எவ்வளோ கொடுத்துறாங்க 20 per மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 80 rupees ஆகுன்னு சொல்லிட்டாங்க. லென்த்து கொடுத்துறாங்க, breadth கொடுத்துறாங்க, ஹைட்டு கொடுத்துறாங்க. அதனுடைய 4 வால் அண்டு ரினோவல்ட்டிங் தி ஃப்ளோர் தான் கேட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் எந்த ஃபார்மில் இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு breadth. லென்த் ஆஃப் தி 4 வால்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ லென்த் வந்து 25 கொடுத்துறாங்க, breadth வந்து 15, ஹைட் வந்து 5 மீட்டர் கொடுத்துறாங்க. இப்போ 4 வால் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். 4 வால் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு தான் ஈக்குவலாக இருக்கும். அது பாருங்கள் பார்த்தீங்கன்னா 2 × ப்ராயில் வந்து L + B × H ஸ்கொயர் யூனிட் 2 இருக்குது. எல்லாரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 + B வந்து எவ்வளோ இருக்குது 15 × 5 வந்து மீட்டர் ஸ்கொயர். 2 அப்படியே வச்சுக்க. 25 + 15 எவ்வளோ வருது 40 × 5 வருது. ஆனால் 5 × 2 வந்து 10 × 40 எவ்வளோ வருது 10 × 40 வந்து 400 மீட்டர் ஸ்கொயர். இதை 3 மல்டிப்ளை பண்ணால் போதும் 400 மீட்டர் ஸ்கொயர் வருது. அடுத்து ஏரியா ஆஃப் ஃப்ளோர் கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் ஃப்ளோருக்கு ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு breadth. எல் எவ்வளோ தான் கொடுத்துறாங்க 25 இன்ட்டு breadth எவ்வளோ கொடுத்துறாங்க 15. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா போதும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடச்சிருக்கோம் 375ன்னு ஒன்று கிடச்சிருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தெரியும், முன்னாடி பேஜில் எழுதிய. இந்த ரினோவல்ட்டிங் ஏரியா ஆஃப் தி ஹால், இந்த ரினோவல்ட்டிங் வந்து ஏரியா ஆஃப் தி ஹால் கண்டுபிடிக்கணும். எத்தனை மீட்டர் ஸ்கொயர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எதை ஆட் பண்ணால் ஏரியா ஆஃப் தி 4 வால், மொத்தம் அந்த 4 வால் ஏரியா ஆட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் தி 4 வால் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஃப்ளோர். ஏரியா ஆஃப் ஃப்ளோருக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு breadth. ஏரியா ஆஃப் 4 வால்க்கு வந்து ஃபார்முலா என்ன இருக்குது 2 × ப்ராயில் L + B × H LSC ஆஃப் ஏ கியூபாய்டு தான் ஃபார்முலா. இப்போ இது ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணால் 400 + 375. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 775 வந்து மீட்டர் ஸ்கொயர்னு வருது. உனக்கு வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் 775 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ ரூபீஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க 80 rupees ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 80ஆல் அதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது 62,000 வருது. ஆனால் லாஸ்ட்டாக எடுத்து எழுதல எப்படி எழுதலான்னா the cost of renovating the floor and the floor wall at the rate of 80 per meter square equal to 62,000 எழுதிட்டுனா போதும். தேர்டு கொஸ்டின் the dimension of a hall எவ்வளோ கொடுத்துறாங்க 10 மீட்டர் 9 மீட்டர் அண்டு 8 மீட்டர். லென்த் வந்து கொடுத்துறாங்க, breadth கொடுத்துறாங்க, ஹைட் கொடுத்துறாங்க. ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் தி ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க அதனுடைய சீலிங் அண்டு என்ன வாஷிங் தி வால்ஸ் ஒர்க்கு அண்டு சீலிங் பண்ணுறாங்க. சீலிங்னா என்ன இது சீலிங் அட் தி ரேட் ஆஃப் வந்து 8.50 per meter square. ஒரு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க 8.50 மீட்டர் ஸ்கொயர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதில் லென்த் வந்து 10 மீட்டர், breadth வந்து 9 மீட்டர், ஹைட் வந்து 8 மீட்டர்னு உனக்கு கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வால் அண்டு சீலிங் மட்டும்தான் உனக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துறாங்க வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அண்டு சீலிங்னா அந்த ஃப்ளோர் மாரி வந்து கான்கிரீட் போட்டுக்கிற அந்த மேற்தளம் அதை வந்து
இதுக்கு மட்டும்தான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுன்னு கேட்டுக்கிறாங்க. லென்த் எழுதிட்டேன், ப்ரெத் எழுதிட்டேன், ஹைட் எழுதிட்டேன். லென்த் வந்து 10 மீட்டர், ப்ரெத் 9 மீட்டர், ஹைட் வந்து 8 மீட்டர். ஏரியா ஆஃப் தி 4 வால் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். 4 வாலுக்கு ஃபார்முலா வந்து LHC ஆஃப் ஏ கியூபாய்டு. LHC ஆஃப் ஏ கியூபாய்டு ஃபார்முலா 2 இன்ட்டு ப்ராயில் L + B இன்ட்டு H. 2 லென்த் வந்து 10, ப்ரெத் வந்து 9 இன்ட்டு H வந்து 8 வருது. 2 இன்ட்டு ப்ராயில் வந்து 10 + 9 19 + 8. ஏன்னா 8 × 2 16 × 19. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 304 மீட்டர் ஸ்கொயர்டு வருது. மொத்தம் வந்து எவ்வளோ ருபீஸ் ஆகுது? இந்த பால்க்கு மட்டும் வந்து ஒயிட் வாஷ் எத்தனை மீட்டர் வருதுன்னா 304 மீட்டர் ஸ்கொயர்டு வருது. இப்போ ஏரியா ஆஃப் தி சீலிங் வந்து இந்த கான்கிரீட் அந்த மேற்தளத்துக்கு வந்து நம்ம அது எவ்வளோ ஏரியாங்கன்னா அது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மாரி தான் இருக்கும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். லென்த் இன்ட்டு ப்ரெத்து. லென்த் வந்து 10ன்னு கொடுத்துறாங்க. ப்ரெத் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க? 9 கொடுத்துறாங்க. 2 மல்டிப்ளை பண்ணால் 90 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. இப்போ டோட்டல் ஒயிட் வாஷிங் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒயிட் வாஷ் பண்ணுறது அப்படின்னா எத்தனை மீட்டர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் மீட்டர் ஸ்கொயர்டு. ஏரியா ஆஃப் தி 4 வால் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி சீலிங் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 304 மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 90 மீட்டர் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 394 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஆனால் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு வந்து 80.5 ருபீஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 394 இன்ட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குனால இது மல்டிப்ளை பண்ண 80.5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது? 3349 ருபீஸ் ஆகுது. 3349 ருபீஸ் ஆகுது. இந்த கொஸ்டின் எல்லாம் நாம் வச்சுக்க. 4 வால் அண்டு சீலிங் மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிற அது ஃபார்முலா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பி கியூபாய்டு. சீலிங் கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஃப்ளோர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்கிரீட் போட்டது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது லென்த் இன்ட்டு ப்ரெத்து. லென்த் அதை கண்டுபிடிச்சி ரெண்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 394 மீட்டர் ஸ்கொயர் வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து 80.5 மல்டிப்ளை பண்ணால் 3349 ருபீஸ் ஆகுதுன்னு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டின் பாரு. த டைமென்ஷன் ஆஃப் ஏ கியூபாய்டிகல் பாக்ஸ் ஆர் வந்து 6 மீட்டர் அண்டு 400 சென்டிமீட்டர் அண்டு 1.5 மீட்டர். ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட் தி என்டர் அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் பண்ணுறாங்க. அதனுடைய ரேட் வந்து 22 per மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டான். போன சம் ஏரியா தான் என்ன கொடுத்துறாங்க? காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்டு என்றது அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டுங்கிறாங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 22 ருபீஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து லென்த் வந்து 6 மீட்டரும், ப்ரெத் வந்து பார்த்தீங்கன்னா 400 சென்டிமீட்டர். அது மீட்டரை மாட்டோன்னா 100ஆல் டிவைட் பண்ணால் 4 மீட்டர் மட்டும்தான் வரும். ஹைட் வந்து 1.5 மீட்டர் உனக்கு கொடுத்துறாங்க. லென்த்துக்கு கண்டுபிடிச்சிடும். ப்ரெத் வந்து பார்த்தீங்கன்னா 400 டிவைட் வந்து 100ஆல் டிவைட் பண்ணால் மீட்டர் கிடைக்கும். அப்படின்னா 4 மீட்டர். ஹைட் வந்து 1.5 மீட்டர் கிடச்சி. இப்போ டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு. இதுக்கு கியூபாய்டு தான் கண்டுபிடிக்கிறோம். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா 2 இன்ட்டு ப்ராயில் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் டிஎஸ்சியை தான் கண்டுபிடிக்கிறோம். அது ஃபார்முலா எழுதிட்டு 2 இன்ட்டு எல்லாரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு பி வந்து 4 ப்ளஸ் பி வந்து 4 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 1.5 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 6ன்னு வருது. இப்போ 6 இன்ட்டு 4 என்ன வந்துச்சு? 24 வந்துச்சு. 4 இன்ட்டு 1.5 6ன்னு வந்துச்சு. 1.5 இன்ட்டு 6 வந்து எவ்வளோ வருது? 9 வருது. 24 ப்ளஸ் வந்து 6 30 ப்ளஸ் 9 39 வருது. 39 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 78 மீட்டர் ஸ்கொயர்டுன்னு வருது. உனக்கு 78 வந்து ஸ்கொயர் மீட்டர்னு கிடைக்குது. ஆனால் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுது? 22 ருபீஸ் ஆகுது. 78 இன்ட்டு 22ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 1716 வந்து ருபீஸ் ஆகுது. எதுக்கு? உனக்கு வந்து அவுட்ரு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ வந்து ருபீஸ் ஆகுது. 1716 ருபீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் 7.5 பாரு. 2 ஐடென்டிக்கல் கியூப் ஆஃப் வந்து சைடு வந்து 7 சென்டிமீட்டர் ஆர்ஜின் 2 ஐடென்டிக்கல் கியூப் வந்து ஜாயின் பண்ணுறேன். அண்ட் இது எண்டு டு எண்டு அதனோட எண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஆனால் ஃபைண்ட் தி டோட்டல் அண்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு. மொத்தம் 2 கியூபாய்டு வந்து தனித்தனியாக 7 சென்டிமீட்டர் இருக்குது. அது 2 எண்டு டு எண்டு ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதனுடைய லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு
lateral surface area and total surface area of a resulting வந்து cuboid தான் கேட்டுக்கிறாங்க. நியூ ரிசல்ட்டிங் cuboid அப்படின்னா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு cuboid இருக்குது, இது ஒரு cuboid எண்டு டு எண்டு ஜாயின் பண்ணால் 7 + 7 வந்து டோட்டலாக வந்து 14 சென்டிமீட்டர் கிடைக்கும். ப்ரெத் வந்து 7 சென்டிமீட்டர், ஹைட்டு இங்கே 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நான் லென்த் வந்து அப்படின்னா எவ்வளோ 7 + 7 வந்து 14 சென்டிமீட்டர், ப்ரெத் 7 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர் வந்து உனக்கு கிடைக்குது. நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராயில் வந்து 2 × LB + BH + H × Lன்னு கிடைக்குது. 2 இருக்குது, எல்லாரோட வேல்யூ வந்து 14 ப்ளஸ் B வந்து 7 இருக்குது, ப்ளஸ் B வந்து 7 இருக்குது, ஹைட்டும் 7 இருக்குது, L வந்து 14 ப்ளஸ் H வந்து 7. இந்த வேல்யூஸ் வந்து எடுத்து அப்ளை பண்ணிட்டா 2 × 7 × 14 மல்டிப்ளை பண்ணால் 98 வருது. 7 × 7 வந்து 49 கிடைக்குது. 14 × 7 மல்டிப்ளை பண்ணால் 98. இது ப்ரைட் க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ 2 × இதெல்லாம் ஆட் பண்ண இந்த 3 வேல்யூ 98 + 8 + 9 வந்து 17, 17 + 8 25, ரிமைண்டர் 2, 2 + 9 வந்து 11, 11 + 4 வந்து 15, 15 + 9 வந்து பார்த்தீங்கன்னா 24. இதை வந்து 245 × 2 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது 490 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு உனக்கு கிடைக்குது. இந்த சென்டிமீட்டரில் கொடுத்தனால ஸ்கொயர் சென்டிமீட்டர். அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × ப்ராயில் L + B × H. 2 × Lோட வேல்யூ 14 ப்ளஸ் B வந்து 7 × H வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க 7 கொடுத்துறாங்க. அப்படின்னா 7 × 2 14, ப்ராயில் இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணால் 21 வருது. 21 × 14 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 294 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அடுத்து எக்ஸசைஸில் 7th கொஸ்டின் இதே சேம் மெத்தட் தான் பாரு. 3 ஐடென்டிக்கல் கியூப், மொத்தம் 3 ஐடென்டிக்கல் கியூப் ஆஃப் ஈச் வந்து சைடு வந்து 4 சென்டிமீட்டர் ஆர் ஜாயின் எண்டு டு எண்டு. இதனால் 4 சென்டிமீட்டர் எண்டு டு எண்டு 3 கியூபாய்டு ஜாயின் பண்ணுற 4 + 4 8, 8 + 4 வந்து 12 சென்டிமீட்டர் லென்த் கிடைக்கும். ஃபைண்ட் டிஎஸ்சி அண்ட் எல்எஸ்சி ஆஃப் ஏ நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு. இதேமாதிரி நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு தான் உனக்கு கேட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு கியூபாய்டு, இது ஒரு கியூபாய்டு, இது ஒரு கியூபாய்டு, 3 கியூபாய்டும் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணால் இது லென்த் எவ்வளோ தான் கிடைக்குது 12 சென்டிமீட்டர், அதனுடைய ப்ரெத் வந்து 4 சென்டிமீட்டர் கிடைக்குது, ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர் கிடைக்குது. லென்த்து 12 சென்டிமீட்டர், ப்ரெத் 4 சென்டிமீட்டர், ஹைட்டும் 4 சென்டிமீட்டர். டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு 2 × ப்ராயில் LB + BH + HLன்னு கிடைக்குது. 2 × இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இன்னொரு ஸ்டெப் என்ன, Lோட வேல்யூ வந்து 12, B வந்து பார்த்தீங்கன்னா 4, 12 × 4 எவ்வளோ இருக்குது 48ன்னு கொடுத்துறாங்க. BH, Bயும் H 4 × 4 வந்து 16. அடுத்து LH, L வந்து 12 × H வந்து 4. இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 48 வருது. இந்த 3 வேல்யூம் ஆட் பண்ணுறேன். 8 + 6 வந்து 14, 14 + 8 22க்கு 2, ரிமைண்டர் 2, 2 + 4 6, 6 + 1 7, 7 + 4 வந்து 11, 112 வருது. 112 × 2 மல்டிப்ளை பண்ணால் 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு உனக்கு கிடைக்குது. ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2 × ப்ராயில் L + B × H. நான் 2 × Lோட வேல்யூ வந்து 12 + 4 × Hோட வேல்யூ 4, 12 + 4 16, 4 × 2 வந்து 8, 16 × 8 மல்டிப்ளை பண்ணால் 128 வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஃபஸ்ட்லேருந்து பாரு ஒரு டைம் ரீச்சன் பண்ணிடலாம். கியூபாய்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2 × ப்ராயில் LB + BH + HL ஸ்கொயர் யூனிட். அதேமாதிரி LSA லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கியூபாய்டு ஃபார்முலா 2 × ப்ராயில் L + B × H ஸ்கொயர் யூனிட். அதேமாதிரி கியூபு ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6A². அதேமாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கியூபு ஃபார்முலா வந்து 4A² ஸ்கொயர் யூனிட்னு உனக்கு கிடைக்குது. இதில் இப்போ எக்ஸாம்பிள் 7.4 பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி எல்எஸ்சி மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. அதனுடைய லென்த் வந்து 7.5 மீட்டர், ப்ரெத் வந்து 3 மீட்டர், ஹைட் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. டிஎஸ்சி ஃபார்முலா வந்து 2 × ப்ராயில் L + B BH + HL இது எழுதிட்டு அப்ளை பண்ணால் உனக்கு வந்து ஆன்சர் 150 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கியூபாய்டு ஃபார்முலா 2 × ப்ராயில் L + B × H. இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் 105 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு இதான் கொடுத்துறாங்க. அதில் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், ப்ரெத் வந்து 15 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். போன எக்ஸாம்பிள் பார்த்த சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.5 பாரு.
லென்த்து ப்ளஸ் ஹைட்டு உனக்கு வந்து 25 மீட்டர் 15 மீட்டர் 5 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ரினோவல்ட்டிங் ஃப்ளோர் அண்ட் தி 4 வால் அட் தி ரேட் ஆஃப் வந்து 80 per meter square. ரினோவல்ட்டிங் வால்ட் அது ஃப்ளோர்னால் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும். அது லென்த் இன்ட்டு ப்ரெத் அதில் எடுத்து அப்ளை பண்ணுறோம். வால் 4 வாலுக்கு கண்டுபிடிக்கிறது சிஹெச்சி ஆஃப் ஏ கியூபாய்டு கண்டுபிடிச்சோம்னா போதும். சிஹெச்சி என்னாலும் ஒன்று தான், எல்ஹெச்சி என்னாலும் ஒன்று தான். எல்ஹெச்சின்னு வச்சுக்க. லென்த்து ப்ரெத்து ஹைட்டு கொடுத்தாங்க. நான் ஏரியா ஆஃப் ஏ 4 வால் கண்டுபிடிக்கிறது எல்ஹெச்சி ஆஃப் ஏ கியூபாய்டு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏரியா ஆஃப் ஏ ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும். லென்த் இன்ட்டு ப்ரெத்தில் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஆனால் டோட்டல் காஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் ஏ 4 வால் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஏ ஃப்ளோர் ரெண்டு ஆட் பண்ணால் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிடைக்குதுன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 775 வந்து மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. அப்படின்னா இதில் 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ ருபீஸ் கொடுத்துட்டாங்கன்னா 80 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. 80ஆல் மல்டிப்ளை பண்ணால் 62,000 கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பாரு. இதே சேம் மெத்தட் தான் உனக்கு. ஆனால் அதில் ஃப்ளோருக்கு பதிலாக சீலிங் கொடுத்துறாங்க. சீலிங்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு பதிலாக வந்து அதனுடைய மேற்பரப்பு கான்கிரீட் போட்டது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதே சேம் மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதனுடைய டைமென்ஷன் கியூபாய்ட் பாக்ஸ் வந்து 6 மீட்டர் கொடுத்துறாங்க. 400 சென்டிமீட்டரை மாற்றினா 100ஆல் டிவைட் பண்ணால் 4 மீட்டர் கிடைக்கும். அடுத்த ஹைட் வந்து 1.5 மீட்டர் கிடைக்குது. இது கொடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இது என்டர் அவுட்டர் சர்ஃபேஸ்னு கொடுத்துறாங்க. அடுத்து ரேட் ஆஃப் 22 per meter squareன்னு கொடுத்துறாங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 20 ருபீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாவே உனக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும். 2 × L + B BH + HL வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். அடுத்து 7.8 பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டிக்கல் வந்து க்யூப் இருக்குது. அதனுடைய சைடு வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது. ஜாயின் எண்டு டு எண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ ரிசல்ட்டிங் தான் கேட்டுக்கிறாங்க. நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு தான் கேட்டுக்கிறாங்க. க்யூப் வந்து ஜாயின் பண்ணதில் உனக்கு என்ன கிடைக்குது? கியூபாய்டு ஷேப்பில் கிடைக்குது. அதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 + 7 14 சென்டிமீட்டர் கிடைக்குது லென்த்து. ப்ரெத் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட்டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு ஃபார்முலா தெரியும், அதில் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். அடுத்தது வந்து எல்எஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு ஃபார்முலா 2 × L + B × H இதில் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் போதும். அடுத்து 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 ஐடென்டிக்கல் கியூப் ஆஃப் ஏ சைடு வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஜாயின் டு எண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஜாயின் பண்ணால் அது கியூபாய்டு ஷேப்பில் மாறிடும். 4 + 4 8 + 4 வந்து 12 சென்டிமீட்டர் லென்த்தும். ப்ரெத்து 4 சென்டிமீட்டர் தான் வரும். ஹைட்டு 4 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து டிஎஸ்சியை கண்டுபிடிக்கிறோம். டிஎஸ்சி ஃபார்முலா 2 × LB + BH + HL இதில் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் போதும். அடுத்து எல்எஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு அதில் வேல்யூ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 × L + B × H வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் உனக்கு போதும். இவ்வளோ தான் இந்த இது வரையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.